நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் விஜய் அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா நான் அண்ணனோட ரசிகர். அண்ணனோட படம் வந்தால் முதல்ல பார்க்கறது இல்லை, அண்ணனை பிடிக்கும். அண்ணனோட படங்கள் நிறைய பார்ப்பேன். எனக்கு அண்ணன் ரொம்ப பிடிக்கும், அண்ணனை தான் பிடிக்கும் வச்சுங்களேன். அண்ணனோட படங்கள் நிறைய பார்ப்பேன். அது வந்து அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு வாழ்த்து. அதை விட வந்து எனக்கு வந்து அரசியலுங்கிறது வேறு, அண்ணனோட நடிப்புங்கிறது. இன்றைக்கி அண்ணனோட படம் வந்தாலும் அண்ணனோட விஜயோட படத்தை நான் பார்ப்பேன். ஆனால் அதாவது என்னை பொறுத்தவரை விஜய் நான் எந்த விதத்தில் நான் வந்து ஒரு இடத்துல ஏற்றுக்க மாட்டேன்னா, தமிழ் தேசியத்துக்கு எதிரானா நான் ஏற்றுக்க மாட்டேனே தவிர, மற்றபடி வந்து அண்ணன் நடிப்பும் சரி, ஒரு அரசியல்வாதி அண்ணன் வந்து நல்ல செய்யணும் தான் வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ நான் வந்து கண்டிப்பாக வரவேற்கிறேன். ஆனால் வந்து அண்ணன் சீமான் அண்ணனே வந்து ஒரு நேரத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க, ரஜினி கமல் அடிக்கிற அடியில் விஜய் அஜித்லாம் வரக்கூடாதுன்னு. எதனால் சொன்னாங்கன்னா, நடிப்பு மட்டுமே வந்து மூலதனமாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அரசியல் வரக்கூடாது, உங்களுக்கு அது முதல்ல சேவை செய்யுங்க, அதுக்கப்புறம் அரசியலுக்கு வாங்க அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த விதத்தில் நானே வந்து எனக்கும் விஜய் அண்ணன் மேலே ஒரு எதிர்ப்பாக இருந்துச்சு. ஆக என்ன எடுத்தோன்னே அண்ணன் அரசியல் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ என்னென்னா, இடப்பட்ட காலத்தில் அண்ணன் வந்து நல்ல விஜய் அண்ணன் நல்லா செஞ்சுக்கிட்டு அப்புறம் அரசியலுக்கு வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஏன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட அண்ணனோட தனிப்பட்ட விருப்பம் மக்களுக்கு நல்லா செய்யணும், இதனால் நான் இப்போ திரைத்துறையை விட்டுட்டு வர்றேன் அப்படி வர்றாங்க. வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு, என்னோட அகச்சிறந்த வாழ்த்துக்கள். கொள்கை ரீதியாக நாங்கள் வந்து அண்ணனோட சீமானனோட இணைஞ்சிருக்கோம். அதனால் நாங்கள் வந்து நடிப்பை வச்சோ அதை வச்சோ நாங்கள் வந்து அண்ணனோட விஜய் அண்ணன் கூட போய் சேர போகிறதில்ல. விஜய் அவர்களுடைய வருகை வந்து சீமான் அண்ணனுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துமா, இல்லை வளர்ச்சியாக தான் இருக்கும்னு கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா நாங்கள் வந்து கொள்கை ரீதியாக தான் நாங்கள் வந்து உள்ளே சேர்ந்துருக்கோம். ஒரு சீமான் அண்ணன் கூட தலைவர் எங்கள் மெதவு ஐயா பிரபாகரன் வந்து அவங்கள முன்னிறுத்தி நாங்கள் வந்து கொள்கை ரீதியாக அணைஞ்சிருக்கோம். அண்ணன் என்ன அறிக்கை மட்டும்தான் விட்டுருக்காங்க, இன்னும் வந்து கொள்கை என்னன்னு எதுவுமே எங்களுக்கெல்லாம் தெரியாது. அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்த்துக்கள் தான் தெரிவிப்போம் தவிர அவங்களோட இணையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மற்ற கட்சியிலேருந்து வேணால் அண்ணன் கூட இணையலாம், பண்ணலாம், அது அவங்கவுங்க தனிப்பட்ட இருப்போம். கண்டிப்பாக நாம் தமிழ்லேருந்து யாரும் இணையறதான சாத்தியங்க குறைகள் இல்லவே இல்லை. அண்ணன் ஆனால் விஜய் நம்ம எங்கள் கூட இணைஞ்சா அவங்க கூட இருந்து நாங்கள் செயல்படுவோம். சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க, நாம் தமிழ் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர்களுடைய வீடுகளில் வந்து எண்ணெயை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக நாங்கள் ஒரு பெருமையாக தான் பார்க்குறோம். எதுக்காகனா, இதுக்கு முன்னாடி மற்ற கட்சிக்காரன் திமுக ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் இளங்கலை விடுதலை புலிகள்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து உங்கள் பேரை பயன்படுத்தி அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ தலைவர் பிரபாகரன் பேரை வச்சோ உங்கள்கிட்ட வந்து பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லி, நாங்கள் பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் அதுமாதிரி நோக்கமாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து இப்போ எண்ணெயை சோதனை மூலியமாக வந்து நாங்கள் வந்து உறுதியாக வந்து விடுதலை புலிகள் நாங்கள் வந்து நேரடியாக ஆதரிக்கிறோங்கிறது, நாங்கள் ஐயா தலைவர் பிரபாகரனை நாங்கள் நேரடியாக ஆதரிக்கிறோங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதன் மூலமாக மற்றவங்களுக்கு வந்து தெரியப்படுத்திட்டாங்க, இவங்களே வந்து வெளிப்படையாக தெரியப்படுத்திட்டாங்க. ஆதரவு உண்டு, இவங்க தான் உண்மையான ஆதரவாளர்கள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியப்படுத்திட்டாங்க. இதன் மூலமாக மற்றவங்களுக்கும் நம்பிக்கை வரும். விடுதலை புலிகளை சேர்ந்த இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் எங்கள் மேலே முழு நம்பிக்கை இதுலேருந்து வந்துட்டுங்கிறது எங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சிட்டு. அதனால் இனிமேல் நாங்கள் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே யாருமே பரப்ப முடியாது, இவங்க வந்து விடுதலை புலிகள் பேரை வச்சு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு அவதூறு பரப்பு சங்கிகளும் சரி, கொத்தடிமைகளும் சரி, 200 ரூபாய் யூபிஸ் சொல்ல போனால் அவங்களும் சரி, எந்த ஒரு நீங்கள் அவதூறையும் பரப்ப முடியாது. ஏன்னா நீங்களே வந்து தமிழக அரசும் அனுமதித்து தான் மத்திய அரசுலேருந்து வந்து எங்களுக்கு வந்து ஒரு சோதனை பட்டிருக்கீங்க. அப்படிங்கிறப்போ நீங்களே எங்களை அங்கீகரிச்சிட்டிங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பணங்கள் எதுவும் பறிமுதல் பண்ணியிருக்காங்களா? இல்லை, எனக்கு கேள்விப்பட்ட வரை வந்த தகவல்களில் ஒரு செய்தியும் பார்க்குறப்போ புத்தகங்கள் ஐயா மேதகு பிரபாகரன் அவர்களுடைய புத்தகங்களும் விளையாட்டு துப்பாக்கி பிள்ளைங்க வச்சு விளையாண்டுட்டு இருக்க துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்கிறப்போ ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து பணம் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, அது பொய்யாயிருச்சா? ஐயா முதல்ல பணம் வருதுன்னாங்க. இப்போ என்னன்னா நாங்கள் தான் வந்து வெளிநாட்டில் கொடுத்து அவங்களுக்கு உதவுறோங்கிறாங்க. இது என்ன முறைனே தெரில. கடைசி வரை இந்த கொத்தடிமைகளும் சங்கீஸும் சரி எல்லாருமே இந்த மாதிரி கதறிட்டு தான் இருக்காங்க. உண்மைத்தன்மை அவங்களுக்கு என்னன்னே தெரில. ஏதோ காதில் வாங்கினதை பேசுகிறோமா, கட் பண்ணி போடுறத வந்து பார்த்துட்டு நம்ம ஏதாச்சும் பரப்பணுமா, அந்த மாதிரி தான் இருக்காங்களே தவிர எந்த ஒரு அவங்களுக்கு ஒரு அடிப்படை ஒரு அறிவு இருக்கா உண்மையில் எதுவுமே தெரில. சரி, எப்படியா வருதுன்னாங்க, சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு இருக்காங்க, நாங்கள் இப்போ வெளிநாட்டு கொடுத்துட்டு இருக்காங்கிறாங்க. அதுக்கும் கைதட்டுறாங்க, அதுக்கும் மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ணுறாங்க, கொடுக்குறதுக்கும் மீம்ஸ் போடுறாங்க. இவங்களுக்கு அடிப்படை அறிவு இருக்கான்னு தெரியலை. ஸோ அதை முதல்ல சோதிக்க சொல்லுங்கள். எண்ணெய் மூலியமாகவும் சரி, இல்லை அமலாக்கத்துறையிலையும் சரி, அதை முதல்ல அடிப்படை அவங்களுக்கு அறிவு இருக்கா, சங்கீஸுக்கும் கொத்தடிமைகளுக்கு இருக்கான்னு சோதனை பண்ண சொல்லுங்கள். இன்னொரு செய்தி என்னன்னா, சீமான் வந்து சமீபத்தில் ஒரு மேடையில் பேசும்போது வந்து, நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டேன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிட்டேன்னா 11 பேர் வந்து சிஎஸ்கே அணியில் வந்து தமிழர்கள் தான் விளையாடுவாங்க, இப்போ வந்து வெளிநாட்டவர் விளையாடுறாங்க, அண்ணன் வந்துட்டோன்னா 11 பேரும் தமிழர்கள் தான் விளையாடுன்னு சொல்லி மேடையில் பேசியிருந்தாங்க. இதை வந்து திமுக தரப்புலையும் பாஜக தரப்புலையும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களா சமூக வலைதளங்கள்ல? கண்டிப்பாக கடந்த முறை வந்து அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து இருந்தப்போ வந்து இலங்கை தமிழர்களை வந்து ஆட விடலை, பலவிதமான போராட்டங்கள் பண்ணி ஆட விடலை.
அப்படி இருக்கப்போ இப்போ இந்த ஆட்சி முறையில் வந்து இலங்கை வாழ் இலங்கை சிங்களர் வந்து இப்போ வந்து ஒரு முதன்மை பந்து வீச்சாளராக இருக்கார். அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து தமிழர்கள் அவமதிக்கிறீங்களா இல்லை சீமானர்களை வந்து அவமதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் முழுக்க முழுக்க தமிழர்களை வந்து அவமதிக்கிறீங்க தானே. அதனால சிங்களர்கள் வந்து முதன்மை பவுலராக பந்து வீச்சாளராக நீங்கள் அனுமதித்து நீங்கள் வந்து அவரை ஏலத்தை எடுத்திருக்கீங்க. அப்புறம் நீங்கள் இதே அம்மா ஆட்சியில் நடந்தது உங்கள் ஆட்சியில் நடத்த முடியாது எப்படி? எங்கள் ஆட்சியில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் நடத்துகிறோமா இல்லையான்னு அப்போ தெரியும். நீங்கள் கொடுத்து பாருங்கள். நாங்கள் 11 பேரும் இப்போ தமிழர்களாக இருக்கிறாங்க. தமிழர்களை உருவாக்குறது இதில் நம்ம தமிழர்கள்லேருந்து பொறுக்கி நல்லபடியாக எடுக்கிறதுக்கான ஒரு தேர்வாக தான் இந்த ஐபிஎல்லுங்கிறது. அதில் தமிழர்களுக்கே ஒரு இடம். போன முறை ஐபிஎல்லில் ஒரு தமிழர்கள் கூட ஆடலை. அப்போது இது யாருடைய குறைபாடாக சொல்லலாம்? இப்போ தமிழ்நாட்டில் ஆண்டா நீ கண்டிப்பாக நம்மளை உருவாக்கி நம்ம ஐபிஎல் அளவில் கொண்டு போவாங்கல்ல. தமிழர்கள் வந்து ஆட்சி பண்ணால் கண்டிப்பாக ஐபிஎல்லில் இப்போ இருக்கிற 11 பேரும் சரி, சப்ஸ்டியூட் சொல்லக்கூட வந்து அவங்களுக்கு பதிலாக இருக்கக்கூடிய ஆட்டக்காரர்களும் எல்லாம் முழுக்க வந்து தமிழர்களை தான் இருப்பாங்க கண்டிப்பாக சீமானன் ஆட்சிக்கு வந்தால். இப்போ முதன்மை ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் இருக்குல்ல, அது வந்து நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துலேருந்து அவங்க கொள்கைகளையோ கோட்பாடுகளையோ வந்து தெரியப்படுத்துறது இல்லை, மக்கள்கிட்ட இருந்து மறைக்கிறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது வலைதளங்களை பயன்படுத்த சீமானன் கொள்கைகளை வந்து தம்பிகள் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஊடகங்களில் முதன்மையான ஊடகங்களாக இருக்கக்கூடிய ஆதரவு தமிழ் போன்ற வலைவலிகள் வந்து சீமானண்ணன் வந்து மறைச்சிட்டு அந்த 3வது இடத்துல வந்து இப்போ புதிதாக நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்களை கொண்டு வராங்கல்ல. இது எப்படி பார்க்குறீங்க? இது என்ன காரணமாக இருக்கும்? ஐயா, இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே வந்து எல்லாட்டும் வந்து அலைபேசி இருக்கிறதில்ல. இப்போ ஸ்மார்ட் ஃபோன் சொல்லக்கூடாது அப்போதைக்கு கிடையாது. எல்லாம் வந்து செய்தித்தாள்லேயும் சரி தொலைக்காட்சியிலையும் தான் பார்த்து ஒரு பிரபலமாக பேசினா ஆக இந்த கட்சி பெரிய கட்சி இந்த இதுன்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து முழுக்க எல்லாருமே பெரியவங்கலேருந்து சின்னவங்க குழந்தை வரையும் பயன்படுத்துகிற வந்து ஸ்மார்ட் ஃபோன் சொல்லக்கூடிய நம்ம வந்து அலைபேசியை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாருமே முழுக்க வலைத்தளம் யூடியூப்பை தான் பயன்படுத்துகிறோம். யூடியூப்பில் முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கிறது யாருன்னா அண்ணன் சீமானுங்களும் அவங்க தம்பிகளை நடத்தக்கூடிய வலைத்தளங்களும் தான் இப்போ முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கு. அப்படிங்கிறப்போ இவங்க வந்து இந்த ரீதியாக தான் பண்ண முடியுமா? தொலைக்காட்சியை வந்து முடக்கியோ தொலைக்காட்சியில் காட்டுறதே இல்லை. அப்படிங்கிறப்போ யாரும் தொலைக்காட்சி பார்க்குறதில்ல, எல்லாமே யூடியூப்பில் தான் பார்க்குறாங்க. இதில் வளர்கிற கட்சி ஒரே கட்சி யாருன்னா நாம் தமிழர் கட்சி. அப்படிங்கிறப்போ அதை முடக்கணும். இது வழியாக தான் அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிற இதை முடக்கணுங்கிற ஒரே நோக்கத்தினால தான் வலைவலி பயன்படுத்துகிற சேனல்கள் நடத்துகிற எல்லா நம் தம்பிகள் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் எல்லாருமே வந்து முடக்கணும். இவங்க இது மூலியமாக வளர்றாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது மூலியமாக பண்ணி பார்ப்போம். ஒரு அச்சுறுத்தல் தான், ஒரு அச்சுறுத்தல் மாதிரி பண்ணுறதை முடக்க முடியாது தான், ஒரு அச்சுறுத்தல் மாதிரி பண்ணி பார்ப்போம். அதில் பயப்படுறாங்களா என்னான்ட்டு அப்படி அந்த ஒரு நோக்கத்தினால தான், வேறு ஒன்றும் இல்லை. நன்றி. நன்றிங்க.